அத்த ஆ அடுத்து தோசை வேணாம். ஆ அதுக்கு பதிலா ம் 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி, ம் அதுல ஹாஃப் சைஸ் கேரட், ஒரு ஃபுல் குடமிளகா, நீளமா ஒரு பச்சை மிளகா, எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி, அதுல நேத்து வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சத்தை ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி அப்படியே கல்லுல ஊத்து. ஊத்திட்டியா? அப்படியே மலைச்சாரல் மாதிரி உன்னோட ஃபேவரட் இட்லி பொடி இருக்கும்ல, அதை கொஞ்சத்தை தூவி விட்டு, இந்த சைடில் 2 ஸ்பூன், அந்த சைடில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விளாவி விட்டு, உள்ளுக்குள்ள கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்க. அப்படியே 2 புரட்டு புரட்டி அப்படியே அந்த மட்டன் மசாலா ஆம்லெட்டை சுட சுட கம கமன்னு எடுத்துட்டு ஓடி வா. அடேங்க அப்பா, சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிருக்கிற. நான் கூட மாறனுக்கு எம்டி ஆம்லெட் தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. சாப்பிடுறா. சாப்பிடுறான்னா ஊட்டி விடு. நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, முதல்ல உட்காரு. உட்காரு. நீ எனக்கு ஊட்டி விட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இப்பெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. என்ன, என்னை விட உனக்கு கார்த்தி மேல பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு ராகவன் மேலன்னு சொன்னதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதான் இந்த வளர்ந்தவன் சும்மா தானே இருக்கான், அதான் இழுத்து விட்டேன். சரி ஊட்டி விடு. உன்னோட லவ்வும் ஆம்லெட்டோட டேஸ்ட்டும் கையோட மனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குது. ஊட்டு ஊட்டு. கொஞ்சம் கார சட்னி தொட்டு விட்டு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா இப்படி சுட சுட சூட ஆம்லெட்டும் கிடைக்காது, உன்னாலையும் ஊட்டி விட முடியாதுல்ல. அதான் லாஸ்டா உன் கையால சாப்பிடலாமேன்னு யோசிச்சேன். மாறன், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாதுடா. ஐயோ, இது எமோஷன் சீன் இல்ல. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் அப்படி சொல்ற? நீ ஜெயிலுக்கு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கேஸ் நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். அந்த ஃபிட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே சார். அவன் சொன்ன கதையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நான் ஜெயிலுக்கே போயிட்டேன்னு வையேன், அப்போ நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோத்த. மாறா, உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்கு? வாய திறந்தாலே ஜெயிலுக்கு போறேன்னு உனக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காடா? இப்ப என்ன லைஃப்ல எல்லாம் பிடிச்ச மாதிரியா நடந்துட்டு இருக்கு? பிடிக்காத எத்தனையோ சம்பவம் நடக்குது, அதெல்லாம் நம்ம ஏத்துட்டு போல. அந்த மாதிரி இப்படி நடந்தாலும் நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் நடக்காது மாறா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் தப்பா எதுவுமே நடக்காது. அது எப்படி உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க? நீ என்ன கொலையா பண்ண? அது ஒரு ஆக்சிடென்ட் மாறா. அதுக்கெல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா உன்ன? அத கூட நான் பண்ணலையே. ஆனா இப்ப கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கேன்ல, அது என்ன சொல்லுவ? உன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா விதின்னு வச்சுக்குவோமா? மாறா, மாறா, இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. அழுவாதத்த. என் விதி ஜெயிலுக்கு போகணும்னு நினைச்சுன்னா போய் தான் ஆகணும். உன்னை ஜெயிலுக்குலாம் போக விட மாட்டேன். இந்த பாரு, நான் போனதுக்கு அப்புறம் யாரும் இங்க கொஞ்சம் ஒப்பாரி வச்சுட்டு கூடாது. இப்பவே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம இப்படி பேசி அவங்கள அழ வச்சிட்டு இருக்க? பாரு வீரா, மர வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அமைதியா பேசாம சாப்பிடு. வலிமா, நீங்க அழாதீங்க. பாத்தியா, நான் சீரியஸா பேசினா கூட அவளுக்கு எல்லாமே டிராமாவா தான் தெரியும். மாறா, நீ விளையாட்டுத்தனமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா ஆனா இந்த விஷயத்துல நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீ இல்லாம இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாறா. அப்போ ஒண்ணு பண்ணு, நீயும் கூட வந்து
யாரையாவது போட்டு தள்ளிட்டு நீ ஜெயிலுக்கு வந்துரு. ஆ? எப்படி? உனக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல்ல. அட உடுத்த. என்னென்ன ஆயுஸ்க்கும் உள்ளே வச்சிருக்க போறாங்க. ஆயுள் தண்டனையா இருந்தா கூட 14-15 வருஷம் தான். அதெல்லாம் நான் வந்துருவேன். நீ எதுவும் கவலைப்படாத. நீ ஊட்டி விடு. ஆம்லெட் ஆடுறது பாரு. நீ ஜெயிலுக்கு போக கூடாது மாறா. சரி போக சரி மாட்டேன்னு சரி சொல்லு. சரி சரி நான் உன்னை சரி, நான் போறேன். ஜெயிலுக்கெல்லாம் போறதுக்கு விட மாட்டேன். சரி நான் போக மாட்டேன். ஊட்டி விடு. ஊட்டி விடு. ஊட்டி விட மாட்டேன். பைய கொடு. நானே ஊட்டிக்கிறேன். ம் ம் உன் கையால ஊட்டினாலே டேஸ்ட் தனி தான். மாறா. அத்தை இங்க பாரு. நீ அழக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்ணேன். திரும்ப அழுதுட்டு இருந்தா எப்படி? போக கூடாது. நீ சரியா வர மாட்ட. எனக்கு ஆம்லெட்லாம் ஒன்றும் வேணாம். நீ சாப்பிடு. இல்ல வேணாம். ஓ, மருமகன் கையால ஊட்டினா சாப்பிட மாட்டீங்க. சரி நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன். விளையாட்டா சொன்னேன். இந்தா சாப்பிடு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் ஆகாது. அழாத. சின்ன புள்ள மாதிரி எப்பவுமே அழுதுட்டு. நீ ஜெயிலுக்கு போக மாட்டல்ல. போக மாட்டேன். ம்? நீ எனக்கு கூப்பிடு. வேணாம். இவன் எதுக்கு இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கு இவ்ளோ ஆர்வமா பேசுறான்? இவன் இவ்ளோ பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை கண்டுபிடிச்சே ஆகணும்.